மாவட்டத்தில் மழையால் குட்டைகள் நிரம்பி மழைநீர் வீடுகளில் புகுந்ததால் பாதிப்படைந்த மக்களுக்கு அரசு சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் திருப்பூர் பெருமாநல்லூர் அருகே உள்ள முட்டிக்காளான்பதி, பட்டம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் குட்டைகள் நிரம்பி மழைநீர் வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் புகுந்ததால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் மின்கம்பமும் சாய்ந்து மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் உணவு உடையின்றி பாதிப்புக்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து இன்று அங்கு வந்த அரசியல் கட்சியினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினர். மேலும் வருவாய்த்துறை ஊழியர்கள் பாதிப்படைந்த மக்களுக்கு அரிசி, பருப்பு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். திருவண்ணாமலையில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அறுவடை செய்ய முடியாமல் மீண்டும் நிலத்திலேயே முளைத்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் அடுத்த மேல் சோழங்குப்பத்தில் சுமார் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் கோடை மழையினால் பாதிக்கப்பட்டு மழைநீரில் மூழ்கின. மேலும் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாமல் மீண்டும் நிலத்தில் முளைத்து விட்டதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 20,000 முதல் 30,000 வரை செலவு செய்திருப்பதாக கூறிய விவசாயிகள் அதை வேளாண் அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மலர்களை வழங்கி வரவேற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கீழ முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மாணவர்களை மலர்களை வழங்கி ஆதிதிராவிடர் நலத்துறை வட்டாட்சியர் வரவேற்றார். பின்னர் மேடையில் பேசிய முதன்மை கல்வி அலுவலர் சின்ன சின்ன குறைபாடுகளை நினைத்து தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம் என மாணவர்களுக்கு உத்வேகத்தை அளித்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பரமத்தி வேலூரில் வாகன வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரமத்தி வேலூர் வாகன வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலச்சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு வழங்கினர். இதில் தமிழ்நாட்டில் இருக்கும் புதிய சட்டத்தால் தொழில் மிகவும் நலிவடைந்துள்ளது எனவும் இந்த தொழிலை நம்பி வாழ்வாதாரம் பாதித்துள்ளதால் புதிய விதிமுறைகளை மாற்றி பழைய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள சித்தேரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள சித்தேரியில் கடந்த சில நாட்களாக ஏரியில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக அவற்றை அகற்ற பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்தேரி பகுதி முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ள நிலையில் திடீரென மீன்கள் செத்து மிதப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.